வாங்க வெள்ளை ரவையில் ஒரு டேஸ்டியான ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம அவசரத்துக்கு செஞ்சுக்கலாம். வீட்டில் மாவு இல்லையா, இல்லை வெளியே போயிட்டு வந்துட்டு நம்மளுக்கு டயர்டாக இருந்தாலும் இது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை ரவை 1.5 கப் எடுத்துருக்கேன். 1.5 கப் ரவை, 3 டீஸ்பூன் அரிசி மாவு, தேங்காய் 3/4 கப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், மல்லித்தழை, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது தயிரில் தான் பிணையணும். உங்களுக்கு நல்லா புளிச்ச தயிராக இருக்கணும். புளிச்சனா ரொம்ப புளிக்கக்கூடாது, நேத்தத்த தயிர் அப்படி அந்த அளவுக்கு புளிச்சிருக்கணும். உங்களுக்கு இது 2 டம்ளர் தண்ணி தேவைன்னா ஒரு 1.5 டம்ளர் தயிர், 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம். இது அவசரமாக எங்கேயாச்சும் நீங்கள் வெளியே போயிட்டு மாவு இல்லை, என்ன டிஃபன் செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தால் இது சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது கலக்கி எப்படி ஒரு 1/2 மணி நேரம் இருக்கணும். கொஞ்சம் பத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா தான் இந்த ரவையெல்லாம் நல்லா ஊறிக்கும். இப்போ தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. நாம் இது ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம் ஊறுட்டு. அதுக்கப்புறம் ரொட்டியை செஞ்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஊறி இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. நாம் தோசை கல்லில் ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு தின்னா நாம் போட்டுடலாம். நல்லா அடுப்பு மீடியமாக இருக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மெரியக்கூடாது, கருகீரு. நல்லா ஸ்லோவிலேயே வேகட்டும். ஒரு சைடு வெந்தது திருப்பி போட்டிருக்கிறேன். இன்னொரு சைடு இந்த அளவுக்கு ஆகணும், ப்ரௌன் கலராக. இந்த சைடு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். டேஸ்டியான ரவா அடை ரெடி. இது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.